வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, சில பேருக்கு தியானம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் உட்காந்து பார்ப்பாங்க, மனசு கட்டுக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு அறிகுறி இருக்காது. பேசாமல் எந்திரிச்சிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு வராது போல் அப்படின்னு. நான் ஆரம்ப காலகட்டத்தில் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி தான் உட்காந்தா கால் வலிக்கும், கால் மதமதப்பாயிடும். அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எந்திரிக்கும் போது 2 ஸ்டெப்பு வேகமாக எடுத்து வைக்க முடியாத மாதிரிலாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது செய்யணும், அப்போ தான் நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு மனநிலையோடு உட்காந்துட்டோம்னு வைங்களேன், வைராக்கியத்தோட, சரியா, தியானம் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு உட்காந்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு வாரம் தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கற்றுக்கிட்டு நம்ம அதை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஓம் சொல்ல பழகுங்க. மனசுக்குள்ளே எண்ணங்கள், கண்ணை மூடி தியானத்தில் உட்காருவீங்க, பலவிதமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ சீக்கிரம் இருந்துச்சு வேலையை பார்க்கணும், அந்த மாதிரிலாம் அவசரப்படக்கூடாது. எல்லாத்துக்குமே மனசுக்குள்ளே சொல்லிட்டு தான் உட்காரணும். எப்படின்னா, நம்ம தியானம் பண்ண போகிறோம், இப்போ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எதை பற்றியும் நினைக்கக்கூடாது, வேலைகள் இருக்கிறபடி இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம செய்துக்கலாம், இப்போ மனசை பரபரன்னு ஓட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முதலே ரெடி ஆகிட்டு தான் உட்காரணும். மூச்சு பயிற்சி முடித்த உடனே கண்ணை மூடி தியானத்தில் உட்காருங்க. உட்காரும்போது ஓம் சொல்லி பழகுங்க. அந்த ஓம் ஃபஸ்ட்டு வாயிலையும் சொல்லி ஆரம்பிக்கலாம். வாயால் சொல்லி ஆரம்பிச்சுட்டு ரொம்ப பெரிய சத்தமாலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லயத்தோட ரிதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஓம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மனசுக்குள்ளேயே ஓம் சொல்லி பழகுங்க. அதுக்கப்புறம் அந்த மனசும் கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஒரு காம் ஸ்டேட்டுக்கு போகும். அது ரொம்ப காம் ஸ்டேட்டுக்கு போய் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் கேட்காம போகும். அது ஒரு ஸ்டேட்டு. பட்டு எனக்கு கேட்குதுங்க, ஆனாலும் நான் கொஞ்சம் அப்படியே அமைதியாக தான் உள்ள ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படியே அந்த ஸ்டெப்பில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தியானம் நல்லபடியாக நமக்குள்ள மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அது கிடைச்ச பின்னாடி தான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். தியானத்தால் சில நோய்கள்லாம் குணமாகும்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். கண்டிப்பாக தியானம் பண்ணால் நோய்கள்லாம் குணமாகுது. எடுத்துக்காட்டுக்கு டிப்ரெஷன், அப்புறம் இந்த மனக்குழப்பம், ரொம்ப கோபம் வருது, இவங்கெல்லாம் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்க, இன்றைக்கி இது போதும். அடுத்த காணொளியில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.